இந்த சொத்தை வாங்கி இவர் என்ன செய்ய போறாரு? இல்ல அவர் இதை கொடுத்து ஓ மணி விழால மாப்பிள்ளைக்கு சீர் செஞ்சு அவர் கௌரவத்தை இன்னும் பெருசாக்கிக்க போறாராமா? எல்லா ஆம்பளையிலும் இப்படிதான் இருக்காங்க. ஒன்றும் புரியல. பச்சா குடுமி சரச்சா மொட்டை. என்னத்துக்கு இவங்க எல்லாரும் இவருக்கு சாதகமா நடந்துக்கிறாங்கன்னு புரியவே மாட்டேங்குதே. என்ன கேடு வந்துச்சு இவங்களுக்கு? நாமளே அப்படிதானே பண்ணிக்கிருக்கோம். வீராவேசமா வெளியே ஓடணும், திரும்ப வந்து உட்காந்துக்கு இப்ப பல்லு இழிச்சுக்கிட்டு நகை கடைக்கும் புடவை கடைக்கும் போய்க்கிருக்கோம். அப்படித்தானே பண்ணி நினைக்கிற? என்ன ஆளை விடுங்கக்கா, நான் எதுவும் சொல்லல. ரேணுகா, ரேணுகா. நந்தினி, டாலாரம் அடிச்சிருச்சுல, என்ன வச்சிருக்காங்களோ. நந்தினி. சரி, நீங்க போயிட்டு இந்த சேலை நகை இதெல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கள, அதெல்லாம் போய் எடுத்துட்டு வாங்க. அண்ணனுக்கு காமிக்கணும். ஐயா, இந்த வேலைக்கா? காலையில பாத்துக்கலாமாமா? மீனாட்சி அம்மன் மாதிரி வச்சு பாப்போம். நல்ல வெளிச்சத்துல எல்லாத்தையும் பாப்போம். இப்ப வச்சு பார்த்தா என்ன கலர் கூட சரியா தெரியாதே. ஏய், அதெல்லாம் தெரியுற கலர் வரைக்கும் போதும். போய் எல்லாத்தையும் கொண்டு வா. அண்ணன் பார்க்கணும்னு கேட்குறாங்க. நாங்கள் இங்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறோம். சரியா? போய் சீக்கிரம் எல்லாத்தையும் கொண்டு வா. போ வாண்ணா. நீ வாடா. நல்லா இருக்குப்பா. ஈஸ்வரிக்கு இந்த நிறம் பொருத்தமா இருக்கும். நான் கூட வேண்டா வெறுப்பா போறீங்களே, எப்படி வாங்கிட்டு வருவீங்களோன்னு பார்த்தேன். சேலை எல்லாம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஏய், நெசமா தாண்டி சொல்றேன். ஏன் முகத்தை இழுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க? நான் சிரிச்சா மாதிரி தான் இருக்கேன். உங்களுக்கு கண்ணை ஆப்ரேஷன் பண்ணதுலேருந்து நான் இறுக்கி போன மாதிரி தெரியுறேன். ஆனா சிரிச்ச முடிஞ்சே தான் இருக்கேன் பாருங்க. சரி போதும், நிறுத்து. ஜான்சி, அவ முகத்தை பார்த்துக்கிட்டு நிக்காதடி. அவ சோக்கு அடிக்கிறா, சோக்கு. எப்படி இருக்கேன்னு நீ சொல்லு. நல்லா இருக்குமா? அதுவும் சேலைன்னா ஈஸ்வரிக்கு தான் அம்சமா இருக்கும். ஆளு நல்லா உயரமா சிக்குன்னு இருக்காகல்ல, அது கலருக்கு எல்லா புடவையும் பொருந்தும். இல்ல ரேணுகா? ஏமா சான்சி, உன் பயலுக்கு இன்னும் ஏன் கல்யாணம் ஆகலைன்னு தெரியுதா? இப்படி வம்பிழுத்துக்கே தெரியறதுனாலதான். நீ சொல்ற மாதிரி அக்காவுக்கு எந்த சேலை கட்டினாலும் அம்சமாத்தான் இருக்கும். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அடாடாடாடாடாடாடா, என்ன ஒத்துமை. அத்தை, இது நான் எடுத்தது, அது ரேணுகா அக்கா எடுத்தது, இது ஜனனி எடுத்துச்சு. சனனியா? பரவாயில்லையே, நல்லா தாண்டி வாங்கி வச்சிருக்கே. இப்ப சக்தி, பணத்துக்கு என்ன ஒண்ணு? காசு கொடுத்தா வேணாம்னு சொன்னியாமே. ஆஃபீஸில் அட்வான்ஸ் பணம் வாங்கியிருந்தேண்ணே. ஆபீஸ்லயா? ஏது நீயும் அந்த குந்தவை பொண்ணு ஒன்னா சேர்ந்து நடத்துறியலே, அந்த ஆபீஸ்லயா? இது பிடிச்சிருக்க? அட்ரா சக்க, கடவுள் கணக்க எப்படி போட்டிருக்கான் பாருங்க. மருமகளா வந்திருக்க வேண்டிய பொண்ணு, அது காசுல சேலை வந்திருக்கு பாருங்க. நல்ல விஷயம் இல்ல? ஏய், சும்மா இருமா. ஆத்தாளுக்கு மகனுக்கு இதே வேலையா போச்சு. எதை எங்கே பேசணும் எப்ப பேசணும் ஒரு விவசாயம் கிடையாது. அமைதியா இருமா. அண்ணா, இது உங்களுக்குண்ணா. ஏப்பா, எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம்? நான் காவியோட அலையிறோம்ப்பா. இல்லண்ணே, இந்த விழால இருந்து நீங்க பழையபடி வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி தான் போடுறீங்க. அதெல்லாம் எதுக்குப்பா நீ ஒரு போக்கா? அதானே உங்களுக்கு அழகு இல்லையா? ஏமா, அம்மாவுக்கு இது எடுக்கலையாமா? அது நாங்க பார்த்தோம்,
அத்தை கட்டுற மாதிரி இல்லாம எல்லாம் பழைய மாடலா இருந்துச்சு, ட்ரெண்டிங்காவே இல்ல. அதனால தான் இன்னும் பசங்களுக்குலாமே எடுக்கலையா, அவங்களுக்கு எடுக்கும் போது அத்தைக்கு போய் அத்தைக்கு மேட்ச் ஆற மாதிரி எடுக்கலான்னு இருக்கோம், நல்லா ட்ரெண்டிங்கா. அப்படியா? சரி சரி. ஏம்மா, நான் ஒரு சேலை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஏம்மா தர்ஷா, என் பெட்ல ஒரு பை இருக்கு, எடுத்துட்டு வாப்போ. எதுக்குப்பா நீ போய் வாங்கிட்டு வந்த? எல்லாரும் சேர்ந்து போய் வாங்கியிருக்கலாம்ல. என்னமோ இன்னைக்கு கடந்தூர் பக்கம் போனேன், சேலையை பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கிட்டு வந்தேன். அத்தை ஒரு கண்ணு மாதிரி ஒரு கண்ணு இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி உள்ள வைப்போம். இந்தாங்கப்பா. இங்கே வருமா? எப்படி இருக்கணும் பாரு. நல்லா இருக்கா? நல்லதா இருக்கு. ஆனா இந்த மாதிரி சேலை நான் கட்ட மாட்டேனே. ஏமா இது உனக்குன்னு நினைச்சியா? ஈஸ்வரிக்குமா. எப்ப தர்ஷா, அம்மாட்ட கொடு, நல்லா இருக்கு. பார்க்க சொல்லு போ. கொண்டு போய் கொடு. இப்போவாவது தோணிச்சே உனக்கு? மா இங்க பாரு எப்படி இருக்கு. டேய், நீ என்னத்துல வச்சு காட்டிக்கிட்டு இருக்க? அம்மாட்ட கொடுறா. இந்தம்மா புடி.